தெரிஞ்சு பேசுறேன். நியூஸ்ல 8:45 வருவாரு போட்டாங்க. எத்தனை மணிக்கு வந்தாரு? நியூஸ்ல 12 மணிக்கு வராரு. கரூருக்கு போட்டாங்க. எத்தனை மணிக்கு வந்தாரு? எத்தனை மணிக்கு வந்தாரு? 7 ஹவர் லேட் ஆயிட்டு யாரு? 7 ஹவர் லேட் பதில் சொல்லு. நீ அவரை போடான்னு சொல்லுப்பா. நீ போடா பொட்டன்னுவே. போடா. நம்ம சன் டிவி முதல்ல எல்லாத்தையும் டெலீட் பண்ணுங்க. பாருங்க டிஎம்கே டிவிகே நல்ல டிவிகே பத்தி பேச கூடாது. அப்படி இப்படி எந்த கட்சியுமே எனக்கு ஒரு விஷயம் புரியல. ஒண்ணே இல்ல. ஆதவர்க்கு அல்லுவர் டிஎம்கே நல்ல கட்சி நம்ம பேசுறது என்ன? டிஎம்கே நல்ல வார்த்தை கேட்டீங்களா? இது வந்து நீங்க மூவி ரிவ்யூக்கு தானே வந்தீங்க. எதுக்குங்க அரசியல் பேசுறீங்க? பொது இடங்கள்ல எதுக்குங்க அரசியல் பேசணும்? ஒரு தலைவர் சப்போர்ட் பண்ணி இன்னொரு தலைவரை பேசும்போது என் மீது வழக்கு போடுங்க. என் மீது வழக்கு போடுங்க. நான் 140 நீ வாடா போடா ஏன் பேசுற? மரியாதை பேசுறவனே. நீ என்ன யாருங்க இவன்? நீ யாரு? நீ யாரு? கொத்தனமா. நீ பேசு. கட்சியால கூப்பியா? கட்சியால கூப்பிட்டுமா? டேய் 2 நிமிஷம் எவனா ஒருத்தன் கேட்டானா? அவன் ஒரே ஒரு ஏங்க 8:45 மீட்டிங்னு சொல்லிட்டு யாரு? விஜய் நியூஸ்ல எல்லாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சனிக்கிழமை காலைல 8:45 நாமக்கல்லில் விஜய் உரையாற்றுவார். இததான் போட்டாங்க. ஆனா அண்ணன் எத்தனை மணிக்கு தெரியுமா இங்க இருந்து சென்னையில இருந்து கிளம்பினாரு? 8:45. அப்புறமா எப்படி 8:45 உரையாற்றுவாரு? அப்ப நீ ஏன் தெரியுமா? நான் காசுக்கு வந்தவங்கள. நான் நல்ல காசு நான் அப்பன காத்தாலும் பிறந்தவன். காசுக்கு வரல. நீ மர காசுக்கு வரல. டெய்லி போறதுக்கு அவரே கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. நீங்களும் போவீங்க. இல்ல நீ கேக்குறது நியாயமான क्वेश्चन. டிஎம்கே நல்ல கட்சி இல்ல. இல்லனே இருக்கட்டும் bro. சரி இரு. நீ கேட்ட கேள்விக்கு முதல்ல அரெஸ்ட் பண்ண முடியாது. இல்ல யோசனை. நீ என்ன பேசுற? நீ சொல்லுங்க. 41 பேர் உயிரிழந்துட்டாங்கல. கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க? இரு 41 கும்பலை காட்டணும். அந்த கூட்டத்தை கூட்டத்துக்கோ கும்பலை காட்டுறதுக்கோ மக்கள் இரையாக்கப்பட்டுள்ளனர். யாரால? டிஎம்கே வந்து விஜய் 2 மணிக்கு வருவாருக்கு பதிலா போய் சொல்லி 8 மணிக்குலாம் உங்களை வர வச்சுச்சா? மக்களை விசாரணை நீங்க வேற ஒண்ணுமே இல்ல. இங்க பேசுறவங்க கிடையாதுங்க. Facebookல அவரை பத்தி அவர் செஞ்ச தவற விமர்சிக்கிறவங்களுக்கு உள்ள நான் நல்ல அப்பன காத்தாலும் போறேன். இங்கே நிக்கிறேன்ல. பேசு டீசன்ட்டா நானும் பதில் சொல்றேன். ஓகேவா? நீ என்ன क्वेश्चन கேட்டாலும் கேளு. தாக்கி கூட கேளு. ஒண்ணுமே இல்ல. நீங்க போயிரா. வாடா பேசினா வேட. தைரியம் உள்ள ஆம்பளன்னு கேக்குறல பதில் சொல்லு. நீ தான விஜய் பத்தி பேசுற. நீ பேசுறன்ற. நான் பேசிட்டு இருக்கேன். திரும்பத்துல ஓட்டான். நான் பேசுறேன். ஏய் நீ எங்க தூண்டுமா தூண்டாதா? இன்னொரு தொண்டனுக்கு வெறி ஆகுமா ஆகாதா? ஆகும்ல. அப்புறம் இது வன்முறை தூண்டுற செயல் தானே. அப்புறம் ஏன் இத்தனை பேர் நீங்க வீடியோ எடுத்த ஒருத்த கூட கேட்கல இது வன்முறை தூண்டுற செயல்னு? மீடியா என்ன பண்ணுது? அப்பலாம் மீடியாவும் ஒருத்தர பட்சமா தான் செயல்படுதா? கேட்டாங்கல கேக்குறாங்க. ஒரே வார்த்தை தான் கேளு. அவர் மட்டும் கேளு. டவுன்ஸ் பண்ணி அவர் மட்டும் தான். நான் என்ன கேள்வி கேக்குறேன்னா இது மீடியா வன்முறை என்னோட கேள்வி என்னன்னா இது பொது இடங்க. அவர் பேசும்போது அவர் வந்து டிவி கேயா நீ ஊர வந்தா ஆடி மேல போய் மத்த வீட்டு அட்டகாசம் பண்ணுறது, எல்லையை திருடி குடிக்கிறது. என்ன அட்டகாசம் பண்ணுறீங்க? இவனுங்க வந்து பாதுகாப்பு இல்ல, இடம் இல்லன்றீங்களே. ஃபர்ஸ்ட் அந்த இடத்தை யார் கேட்டா? சரி நீயா ஒத்துக்க முதல்ல. நீ இப்போ அந்த வீடியோலயே வந்து விஜய் சொல்லியிருக்காரு, அவங்க மக்கள் சேஃப்டிக்கு ஏற்ப நாங்க வந்து இடங்களை சூஸ் பண்றதுல மிக தெளிவா இருந்தோம். என்ன மக்கள் சேஃப்டி இடம் அது? சரி நீங்க கேட்டீங்களே லைட் ஹவுஸ் ரவுண்டானாவோ அந்த உழவர் சந்தையும், அங்க மக்கள் சேஃப்டியா இருந்திருப்பாங்களா? அங்க 5000 பேர் கூட நிக்க முடியாது. டிஎம்கே அரசு ஏதோ பார்த்து யோ நான் அந்த 2 சின்ன சந்தை கேக்குறீங்க, அது கேவலமான சந்தையாதா? எடப்பாடி இங்க நத்தினாரு, இந்த இடம் கொஞ்சம் அதை விட பிராடா இருக்கு தா, வேணா இதுல நத்திக்கோங்க. யார் சொன்னா? டிஎம்கே சொல்லிச்சு. ஆனா இப்ப அத பைய தூக்கி அப்படியே போடுறீங்க அந்த மேல. நான் இன்னொன்னு கேக்குறேன், ஏன் உங்களுக்கு விஜய் வந்தா பெரிய கிரவுட் வரும்னு தெரியும்ல, மீட்டிங் நடத்துனாங்கல்ல, அவங்க போயிட்டு என்ன கேட்கணும்னா, சார் சொல்லுங்க அந்த 8:45 அவன் எத்தனை மணில இருந்து தெரியுமா இருக்கான்? நைட்டு 12 மணில இருந்து. அதுல ஒரு சின்ன பையன் பேசுறான். இந்த தலைமுறை வந்து எப்படி போயிட்டு இருக்குன்னு நான் சொல்றேன். ஒரு சின்ன பையன் பேசுறான். ஒரு நிருபர் கேக்குறாரு, தம்பி நைட்டே வந்துட்டேன்னு சொல்றியேப்பா, சாப்பாடு சாப்பிட்டியாப்பானா? எனக்கு சாப்பாடு எல்லாம் முக்கியம் இல்லைன்னு டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. எனக்கு விஜய் பத்தி பேசும்போது எனக்கு ஒரு டிவிகே தொண்டனா எனக்கு கோபம் வருது. என்ன பண்ணணும்? படிக்கிற பையன்
சாப்பாடு முக்கியம் இல்ல, எனக்கு விஜய் தான். இவர்களை போல நக்கி பொழிச்சு கூட்டம் கிடையாது. விஜய் அணில் குஞ்சுகள் இதெல்லாம். கேள்வி கேளு நீ. ரவுடிஸ் இதெல்லாம். ரவுடிஸ் அது பாருங்க ரவுடிஸ். சொரிகார் போல. என்ன டவுட்? கேள்வி கேளு. ஏங்க சொரிகார். கேள்வி கேளுப்பா. கேள்வி கேளு. எங்களோட படையெல்லாம் வந்துரும். 1 லட்சம் பேர் கிட்ட வந்துருவாங்க. எனக்கு இந்த மாதிரி சின்ன சந்தெல்லாம் பத்தாது. எனக்கு பெரிய மைதானமா கொடுங்க, பெரிய ஓபன் கிரவுண்டா கொடுங்கன்னு நீங்க கேட்டு டிஎம்கே தரலனா அப்ப நீ பழி சொல்லிருக்கலாம். இதே டிஎம்கே சார் இந்த மாதிரி ரோட்ல எல்லாம் நத்தாதீங்க, உங்களுக்கு நான் அவுட் சைடா தரேன், ஒரு சூப்பர் இடமா தரேன், அங்க நடத்துங்க சார்னு சொல்லியிருந்தா இவனுங்க என்ன தெரியுமா சொல்லிருப்பானுங்க? ஓ நாங்க மக்களை சந்திக்கிறதுல உங்களுக்கு பயமா, எங்களை தூக்கி அவுட்டர்ல நத்த சொல்லுவீங்களா? ஏன் நாங்க எங்க மக்களை பார்க்க கூடாதா? கேட்க மாட்டானுங்கன்றியா? கண்டிப்பா கேட்பானுங்க. கண்டிப்பா கேட்க. இதே பரந்தூர்ல கேட்டீங்க ஞாபகம் இருக்கா? பரந்தூர்ல கேட்டீங்க ஞாபகம் இருக்கா? இந்த மண்டபத்துக்குள்ள வரக்கூடாது, அந்த மண்டபத்து ஏங்க ஃபர்ஸ்ட் அது கட்சியோ கிச்சியோ, ஃபர்ஸ்ட் தாவேக்கா ஒரு கட்சி கிடையாது, ஒரு ரசிக பட்டாளம். அது அவ்வளவுதான். உண்மையிலே அவனுங்க அணில் குஞ்சுகள் தான், தற்குறிகள் தான். எவனா அந்த கட்சியில இருக்கிற ஒருத்தன், எவனா ஒருத்தன் யோ விஜய் என்னையா 41 பேர் செத்து போயிருக்கான், நீ ஒரு வார்த்தை ஒரு சாரின்னு கேட்கல, மட்டும் 2 ஹவர்ல சல்லுன்னு போறீங்களே. எப்படி சார் போனீங்க? எப்படி சார் போறீங்க? பைக்ல போனாங்க சார். 2 ஹவர்ல போனாங்க சார். இங்க நடுவுல இங்க நின்னு question நடுவுல வா. இங்க நடுவுல வா. இங்க வா. குடிச்சிட்டு பேசாத நீ போ. இங்க வா. முதல்ல இங்க வா. நடுவுல வா. நடுவுல வா. இங்க நடுவுல வா. நடுவுல வா. இங்க நடுவுல வா. ஏர்மே 3 பைட் கொடுத்தன வந்திருக்கேன். சூப்பரா கொடுத்தீங்க வா. அறிவார்ந்து ஏய் சொரி விடுவேன். சரியே வைக்காத. சொரு இத பாருங்க. இதெல்லாம் தான் சொரு அந்த அணில் குஞ்சுகள். இதான் தற்குறி நம்பர் 1 தற்குறி. யார் தெரியுமா? யாரு 200 காசு நக்கி போயிறாங்க. இவனுங்க தான் அணில் குஞ்சுகள். இங்க இருக்கிற பல சேனல்ல இவனுங்களே உருவாக்கி யாரு? பாரு நானு. நீங்களா 200 ரூபாய். யார் 200 ரூபாய்? சரி இப்போ நீ கேள்வி கேளு. நீ கேளு பதில் சொல்லு. பா இவர் கேள்வி ஏய் ஜூம் பண்ணுவா. ஃபுல் ஜூம் பண்ணு. டில்லு வா. கேள்வி கேளு. வா. கேள்வி கேளு வா. பைக்ல போற கார்ல போற கேளு. கேள்வி கேளு. ஜஸ்ட் ஒண்ணுமே இல்ல. நீ கேள்வி கேட்கணும், இப்போ நான் பதில் சொல்றேன். அவ்வளவுதான். ஜஸ்ட் இவங்க யாருன்னு கேளுங்க. யாரு? யாரா வேணாலும் இருக்கட்டும், கேள்வி கேளுப்பா. இங்க பாரு. அவரே காட்டுங்க. கடைசி 70 வருஷமா இந்த திமுக ஆளுது. சரி. ஆமாப்பா. 41 பேர் செத்து போனாங்களா? மீட்டிங் வந்து கட்சி மீட்டிங் செத்து போனாங்களா? பதில் சொல்லு வா. செத்து போனாங்களா? சரி क्वेश्चन கேளு. வா क्वेश्चन கேளு. क्वेश्चन கேளு. இது வரேன் சரிங்க. இத்தனை ஏங்க மக்கள் வெல்லங்க. மக்கள் எல்லாம் எப்படி இருக்கு சார்? மக்கள் எல்லாம் எப்படி இருக்கு? பொதுமக்கள் கேக்குற பதில் சொல்லு. பொதுமக்கள் எங்க இருக்காரு? ஏட்டா நீ ஏன் வந்த? பா எல்லாரும் காட்டுங்க. கேமரா ஜூம் பண்ணுங்க பாருங்க. ஏன்னா இவன மாதிரி தான் நிறைய பேர் சுத்திக்கிறானுங்க டிவில. முக்கியம்ன்றா. இது எங்க போய் வெல்லுங்க? நீங்க சொல்லுங்க. கேட்டு அது ஒரு 8:45 இருந்து 2:45 வராரு விஜய். எத்தனை மணி? 2:45 வர. நீதான் டேய் பார்ல நின்னுங்கற பார் ஓனர் ஒண்ணுமே இல்ல. பார் ஓனர் ஃப்ரெண்ட் போல. அந்த பார் ஓனர் எனக்கு ஃப்ரெண்ட். நாங்க போறோம் பாக்கிறதுக்கு வர. குச்சிட்டு வந்து நின்னுங்கற. போடான்ற யார் நீயா? பேசிட்டு இருக்க. யார் பார் ஓனர்? பார் நீ யாரா சொப்ப? வர. போறானா 200 காசு நக்கி போடுறேன். போடா. போடலனா மத்த உனக்கு அவள்தான். நெக்ஸ்ட் இங்க வர. நீங்க கேள்வி கேளுங்க. ப்ரோ நீ யார் போறனா? யார் போறனா? அவன சொல்றேன். நீங்க பெரிய ஆளு. நீங்க போங்க. ஐயோ நான் பெரிய ஆளலாம் கிடையாது. சரி நான் பேசுறேன். நடுவுல போல அப்படியே போட்டு அத்தவங்க காசு வாங்கிட்டு மைக் மாட்டின்னு பேசல. நீ யாருக்கு ஆதரவு? ஓகே ப்ரோ. எல்லாம் தெரியும். நீங்க போங்கண்ணா. ஓகேண்ணா. நாங்க ரவுடி ஒண்ணுமே கிடையாதுண்ணா. முதல்வர் ஸ்டாலினை பத்தி பேசுறீங்க. அவர் அப்புறம் பேசுறோம். முதல்வர் ஸ்டாலினை பேசுறீங்க. ஒரு நிமிஷம் நல்ல அப்பன காதல போய் அரெஸ்ட் பண்ணிட்டேங்க. எங்க அந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சுக்கு என்னன்னா அவர் அரெஸ்ட் பண்ணதுக்கு நீ போயிரியா? சரி ஓகே. நாங்க போய் அரசியல் கேள்வி கேட்டாங்க. அரசியல் கேள்வி கேட்டாங்க. பதில் சொல்லு. கேள்வி கேளு. பதில் சொல்லு. வரும்போது வெள்ளம் எப்படி கூட்டம் வருமா? கூட்டம் வரும். ஓ வெள்ளமாப்பா. வெள்ளமா? இங்க நல்ல தலைவனுக்கு இடம் இருக்கு, வாய்ப்பு இருக்கு, வருவான். ஏய் நல்ல ஏன் நடக்குது உங்களுக்கு தெரியல? இப்ப நடக்குது உங்களுக்கு தெரியல. இப்ப நான் சொல்லணும். ப்ரோ உலக மக்களுக்கு எல்லாருக்குமே நீ கேள்வி கேட்டல. ஜெயலலிதா மேடம் வந்து அரெஸ்ட் பண்றான்னு கேள்வி. அதுக்கு நான் பதில் சொல்றேன். கரெக்ட். அதுக்கு நான் பதில் சொல்லல. ஒண்ணு இல்லங்க. அல்லு அர்ஜுன் வரும்போது ஒருத்தரோ 2 பேர் தான் இறந்து போனாங்க. 3 பேரோ என்னமோ. அடுத்த நாள் அன்னைக்கு நைட்டே தூக்கி உள்ள சொன்னாங்க. ஏன்னா 3 உயிரிழப்புக்கு நீ தான் காரணம், நீ போனது தப்பு அப்படின்னு தூக்கி உள்ள வச்சாங்க. ஏன் இந்த டிஎம்கேவால உள்ள தூக்கி வைக்க முடியல?
அப்ப ஏதோ பாவம் பாட்டு ஏதோ ஒண்ணு சரி ஏன் விஜய் அரெஸ்ட் பண்ணணும் தானே விடுறாங்க. அது நல்ல மனசு தானே. ஆனா இவரு உட்காந்துக்கிட்டு நீங்க பழி வாங்கணும்னா என்ன ஆபீஸ்லயும் வீட்லயும் வந்து பாருங்கன்னா அப்ப அது என்ன அரசியல்? ஒரு கலவரத்தை தூண்டணும். ஒரு 41 பேர் இறந்திருக்காங்க. அவங்களுக்கு இரங்கல் சொல்ல வந்த வீடியோல நீங்க அரசியல் பண்ணிட்டு போறீங்கன்னா அது தப்பா இல்லையா? நீ கேள்வி கேக்குற இப்போ ஒரே நிமிஷம். கேள்வி தெரியும் பதில் தெரியுமா உங்களுக்கு? நாங்க கேட்டது அனுமதி கேட்டது 2 இடத்துல. என்ன கேட்டா? 2 இடத்துல. ஒரே நிமிஷம். எல்லாம் பார்த்து என்னப்பா உழவர் சந்தையோ லைட் ஹவுஸ் வந்துட்டானா? உலக சந்தை 2வது தான். லைட் ஹவுஸ் வந்துட்டானா? அதுல 1.5 லட்சம் சதுர அடியில 60,000 பேர் நிக்கிறதுக்கான இடத்துல முதல்ல முடிவு பண்ணாங்க. இப்ப நான் proof காட்டுமா? ஏன் கொடுக்கல? ஏப்பா ஏங்க, என்ன இந்த இங்க தான் பேசிட்டு proof இருக்கேன். காட்டுமா? இது நிமிஷம் ஒண்ணுமே இல்ல. ஏக்கர் எங்கயா கேட்டாங்க? நான் proof காட்டுமா? அவங்க மாவட்ட செயலாளர் கேட்டதே 2 பிளேஸ். லைட் ஹவுஸ் ரவுண்டானா உழவர் சந்தை. பதில் தான் சொல்றேன். அது ரெண்டுக்கும் ருசியானந்த கேட்டுக்கோங்க. அதெல்லாம் ஓகே. இந்த ருசியானந்த கேட்டுக்கோங்க. அதெல்லாம் ஆட்சி அதிகாரிகள் என்ன சொல்றாங்க? ஆட்சி அதிகாரமா? ஒரே நிமிஷம் இரு. நீ பதில் சொல்ற. நீ next நான் பதில் சொல்றேன். நீ அந்த பக்கம் வந்து எடு என்ன எல்லாருக்குள்ள முக்கியமான யாருன்றது தெரிஞ்சு போச்சு. யாரு ஜஸ்ட் யாரு போக கூடாது. பதில் சொல்ல நிக்கணும். அங்க ஓடக்கூடாது. ஓடக்கூடாது. நான் விஜயோட ரசிகை குஞ்சில தொண்டை நானு. தொண்டர். ஒண்ணுமே இல்ல. தொண்டை ஒரே நிமிஷங்க. இவங்க ஆஃப் பண்ண சொல்லுங்க. நான் பேசுறேன். பேசு. ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி எங்க ஏரியால இருக்க பாருக்கு வந்தாரு. சரி. பாரு குடிக்க வந்தாரு. ஒண்ணுமேல போயிட்டு இந்த மாதிரி நடுவுல தளபதியை பத்தி பல பேரை பத்தி விமர்சனம் பேசிட்டு இருக்கே. நீ தானே அதுன்னு கேட்டேன். என்ன தெரியுமா சொன்னாரு? தம்பி அதெல்லாம் நான் இல்ல தம்பின்ட்டு ஓட்டாப்பல. யாரு நானு? ஓகேவா? இது யார்? நீதான் அப்படின்னு வலசரவாக்கம் ஜெல்ஜில் வச்சு குடிக்க வந்த உங்க யார் ஃப்ரெண்டு? ஜூம் பண்ணுங்க யார் ஃப்ரெண்ட் சொல்லு. ஏப்பா எனக்கு பாரே ஃப்ரெண்டு பா. பார் ஓனரே ஃப்ரெண்டு பா. என்ன கதை? இங்க பாத்தீங்களா? இங்க வா. மதுரை வட்டம் மதுரை தொகுதி எங்க அண்ணன் பாலமுருகன் எல்லாம் வேலை பாக்குறேன். மாவட்ட செயலாளர் எங்க அண்ணன் தொடர் ஜாவணி மேல சண்டை போட மாட்டோம் தம்பி. விஜய கூட்டு சண்டை தப்பாய் நான் சொல்றது நீங்க சொல்றது ஒத்துக்கிறேன். ஆனா டிஎம்கே வந்து நல்ல கட்சின்னு அது போட்டு போடாத. பாவம் இல்ல பாவம் பார்த்து ஊரம் பாவம். இப்ப ஏன் அரெஸ்ட் பண்ணாம இருக்காங்க? ஏன் அரெஸ்ட் பண்ணாம இருக்காங்க? அவங்க முடியாது. அதான் ஏன்னா அரசியலுக்குள்ள அவங்களுக்குள்ள இருக்குது. அப்ப விஜயும் டிஎம்கேவும் ஃப்ரெண்ட் அப்படி சொல்ல வரல. ஆனா அரசியலுக்குள்ள எனக்கு தெரியும் ஏதோ இருக்குது. விஜயும் டிஎம்கேவும் ஒண்ணா இருக்காங்க. எனக்கு அதான் தெரியாது. ஆனா எல்லா கட்சியும் அவரோட கருத்து அது ஒண்ணா நம்ம தப்பு சொல்ல முடியாது. சரி ஓகே. வேற கேள்வி இருக்கா? நான் பர்சனலா சொல்றேன். எல்லா கட்சியும் கேட்டதுல நியாயம் இருக்கு. நான் இல்லன்னு சொல்லல. ஆனா டிஎம்கே நல்ல கட்சி நான் சொல்ல மாட்டேன். சரி ஓகே நீ சொல்லாத. இன்னொரு விஷயம் சொல்லி கேக்குறேன். இதே அன்புல் மை நான் ஒரே ஒரு வார்த்தை கேக்குறேன். அன்புல் மகேஷ் அவர் வந்து ஃபீல் பண்ணாதான் நான் ஃபீல் பண்ணேன். இவங்க விஜய்க்குல சப்போர்ட் பண்ணி எத்தனை குழந்தை ஸ்கூல் குழந்தை இறந்துச்சு. அபிஷ் ஸ்ரீமதி அபிஷ் பண்ணி இறந்தாங்களே. அப்ப ஏன் போய் அழல? மேன் மேட் டிசாஸ்டர் கிரைமே கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. சிவகங்கை மாவட்டத்துல இவர் போனனால 41 பேர் இறந்து போனாங்க. அது ஒரே நிமிஷம். இல்ல நான் என்ன கேக்குறேன்னா அது விபத்தா இருக்கட்டும் என்ன வேணாலும் இருக்கட்டும் கண்டுபிடிக்கிறது கவர்மெண்ட் ஓகேங்களா?
அது கவர்மெண்ட் கண்டுபிடிச்சா. என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு அரசியல் பொது இடத்துல பேசக்கூடாதுன்னா யாருமே பேசக்கூடாது. அது டிஎம்கே இருக்கலாம், ஏடிஎம்கே இருக்கலாம், தேமுதிகவா இருக்கலாம், நாமக்கல் கட்சியா இருக்கலாம், இல்ல டிவிகே கட்சியா இருக்கலாம். சட்டம் அனைவருக்கும் பொது. இந்த மாதிரி பேசக்கூடாது, யாருமே பேசக்கூடாது. ஒரு டாபிக் பத்தி யாருமே பேசக்கூடாது, யாருமே பேசக்கூடாது. அதை விட்டு பண்ணி டிஎம்கே சப்போர்ட் பண்ணி நீங்க வீடியோ போடணும். அவர் கொடுத்ததே அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த சேனல்ல பேசுறாங்க. சரி நான் இப்போ அவர் வந்து சொன்னாங்க ஊசி போட்டு கொன்னுட்டாங்கன்னு கரெக்ட் சரி ஒரு நிமிஷம் இப்ப இல்ல நான் ஆதாரம் கொடுக்குறேன். இப்ப அவர் சொன்னார்ல ஒரு நிமிஷம் இருங்க. அவர் சொன்னார்ல டிஎம்கேக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. விஜய் சாரோட இது பிரச்சனை, விஜய் சாரோட விஷயம் தான். விஜய் சார் மேலதான் தப்புன்னு சொன்னாங்க. அரசாங்கம் நிரூபிச்சிருச்சா, கவர்மெண்ட் நிரூபிச்சு நோட்டீஸ் அனுப்பிடுச்சா விஜய் சார் மேலதான் தப்புன்னு? இல்ல இல்ல அப்படி இருக்கும்போது அவர் எப்படி பேசலாம்? அப்படின்னா நாங்க கேட்போம்ல கேள்வி. நீங்க கேள்வி கேட்கும் போது நாங்க கேள்வி கேட்க கூடாதான்னு கேக்குறேன். டிஎம்கேல சப்போர்ட்டா இருக்கிறவங்க என்ன வேணாலும் பேசலாம், பொதுமக்கள் நாங்க பேசக்கூடாதா? எங்களோட கேள்வி இதே. இது என் வீடியோல கமெண்ட்ல போட்டிருக்காங்க, தேவையில்லாம டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணி வீடியோ போட்டுட்டு பிரச்சனையில மாட்டிக்காதமா, ஏதோ பாவம் பார்த்து சொல்றேன், ஒழுங்கா இருமா, தயவுசெய்து இந்த வீடியோ டெலீட் பண்ணுன்னு சொல்றாங்க. இதுக்கு காரணம் என்ன? இப்ப பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க நம்ம ஏதாவது பேசினா நம்மள அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருவாங்களோங்கிற அளவுக்கு பயப்படுறாங்க. ஒண்ணு தெளிவான விளக்கம் கொடுங்க. என்னங்க பண்ணோம்? 41 இவ்வளவு பெரிய ஆட்கள். ஓகே ப்ரோ, குட். ஆம்புலன்ஸ் வந்து அங்கேயே சுத்தி வந்துன்ற மாதிரியான விஷயங்கள் சொல்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க அந்த விஷயத்தை? கொஞ்சம் உள்ள வந்து கொடுத்துருங்க, அவர் வாங்கிட்டாரு கையில. ப்ரோ தெளிவா அவங்களே எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாச்சு. டிவிகே கட்சி சார்பா 2 ஆம்புலன்ஸும் 3 ஆம்புலன்ஸும் அங்கே ரெடி பண்ணி நிறுத்தி வச்சுட்டு இருந்தாங்க. ப்ளஸ் இன்னொன்று என்னன்னா, நீங்கள் விஜய் வரும்போது ஏன் ஆம்புலன்ஸ் வந்துச்சுன்ற கேள்வியை பொதுவாக எல்லாருமே கேட்குறாங்க. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, விஜய் வருத்துக்கு முன்னாடியே அங்கே பாதி பேர் மயக்கம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் உண்மை. நிறைய டிவி சேனல்ஸ் வந்து வீடியோஸும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எது விஜய் 50 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கும்போது இங்கே மயக்கம் போட்டு உழ ஆரம்பிச்சுட்டாங்க. அப்பயே வந்து காவல்துறை வந்து விஜய் கிட்ட போய் சொல்கிறாங்க, சார் நீங்கள் இதுக்கு மேலே முன்னாடி வந்தா, இதை வந்து அவங்களே சொல்லியிருக்காங்க, காவல்துறை சைட்லேருந்தே சொல்லியிருக்காங்க, இதுக்கு மேலே நீங்கள் முன்னாடி வந்தா அங்கே எதுனா பெரிய இழப்பு ஏற்படும், அதனால இங்கே நின்னே பேசுறீங்க. எது 50 பேர் உயிரிழந்துட்டாங்க. கவர்மெண்ட் என்ன பேச வரீங்களா? ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன். இவ்வளவு நாள் கேளுங்க, நான் பதில் சொல்றேன். இப்போ ஓகே ஸ்டார்ட் பண்ணிடுறீங்களா? இதுல டிவிகே கட்சிக்காரங்க மைக் எதுனா இருக்கா? இங்க பாரு, டிவிகே மைக் இருக்கு, அதை எடுத்துருன்னு சொல்ற கேரக்டர் நான் இல்ல. இன்னும் 10 டிவிகே மைக்கு உள்ள வரணும். ஏன்னா நீங்க கேக்குற கேள்வியை வந்து சும்மா இன்ஸ்டாகிராம்லயும் ஃபேஸ்புக்லயும் மட்டும் கேட்டு ஓடி போயிடுறீங்க. பதில் சொல்றதுக்கு நாங்க ரெடி, ஓகேவா? அதனால யாரா இருந்தாலும் கேள்வி தாராளமா கேளுங்க. ஏன்னா கேள்வியை பார்த்து பயந்து ஓடுற ஆட்கள் நாங்க கிடையாது. விஜய் மாதிரி நாங்க இல்ல. அது நாங்க கிடையாது. இது வந்து ரோஸ்ட் பிரதர்ஸோட பிரஸ் மீட். இன்னைக்கு யார் வேணாலும் கேள்வி கேட்கலாம். சோ பிரச்சனை இல்லை. யாருன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றீங்களா? கேளுங்கப்பா. நேத்து விஜய் அவர்கள் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாரு. கருப்பு சட்டை போட்டு எப்படி பாக்குறீங்க? அது எதுக்காக வெளியிட்டு இருந்தாரு தெரியுமா? அவருக்கு முதல்ல ஒரு ஆழ்ந்த இரங்கல், 41 பேர் செத்துக்கிறாங்க, அதை பத்தி பேசணும். அங்கே வந்து அரசியல் நோக்கத்தோட வந்து ஒரு சிஎம் வந்து மிரட்டுற மாதிரி பேசுறதுன்னு வச்சுங்களேன், அது மிகப்பெரிய தப்பு. அது என்ன இது பேச்சு? அதாவது அவர் பேச்சுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே தெரியலங்க. அவர் யாராச்சும் வந்து நீங்க ஃபீல் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க சொன்னீங்க, நீங்க சொன்னதான் சொல்றேன். ஏடிஎம்க வந்து ஜெயலலிதா அம்மா நேரம் அரஸ்ட் பண்ணிட்டுவாங்க. டிஎம்கே வந்து சிஎம் வந்து பாவம், அதனால பாவம்னு அவர் அரஸ்ட் பண்ணலன்றது. பேசல. அல்லு அர்ஜுனால 2 பேர் தாங்க இறந்து போனாங்கன்னு நினைக்கிறேன். ஒருத்தரோ 2 பேரும். டிஎம்கே நல்ல கட்சி நான் சொல்ல மாட்டேன். சரி நீ பதறா. ஒண்ணு கேள்வி என்னன்னு சொல்லுங்க. அளவு இருக்குங்க. நான் அதான் சொல்றேன்ல, கூத்தாடின்னு பேசுறாங்க. சரி, கூத்தாடி நீங்க என்ன சொல்றீங்க? ஸ்டாலின் யாரு?
ஸ்டாலின் யாரு கூத்தாடி தாங்க, தப்பு இல்லையா? இன்னும் 4 படம் நடிச்சிருக்காரு பாரு. கூத்தாடி கிடையாதுயா, கூத்தாடி தப்பு கிடையாதுயா. நீயே தப்பா நினைச்சுக்கிறா. நான் நினைக்கல. யாரு நினைக்கிறாங்க அவங்க போய் கேளுங்க. அவங்க தான் பேசுறாங்க. அவங்க கட்சி தலைவர் தான் பேசுறாங்க. அவங்க யாருன்னு நினைச்சிட்டு இருக்கா? ஜஸ்ட் வந்து ரிவ்யூ கொடுக்க வந்து நினைக்கிறேன். திமுக ஓட பொறுப்புல இருக்காங்க. திமுக ஓட ஓபிஎஸ்ஸாவே இருக்கட்டுங்க. திமுக ஓட ஒத்துக்கிறீங்களா? நீங்க அனில் குஞ்சின் ஒத்துக்கிறீங்களா? அதான் சொல்றேன் நான். அனில் குஞ்சோ ஒரு நடிகன், ஒரு புகழ்பெற்ற. நீ அவங்கள எப்படி சொல்ற நீ? எனக்கு தெரியுதுன்னு சொல்றேன். அப்ப எங்களுக்கு பார்க்கும்போது தெரியுது நீ அனில் குஞ்சின். எது நான் அனில் குஞ்சு? பேசுறது அப்படிதானே இருக்கு. நான் வந்து விஜயின் தொண்டன், நான் ரசிகல் குஞ்சு கிடையாது. இப்போ வாய் இருக்கெல்லாம் கேள்வி கேட்பான், அவனுக்கு பதில் சொல்ல நான் வரல. டிவிக்கு தொண்டர் வந்து ஒருத்தன் வந்து சொரிருவேன்னு சொல்ல தப்பான வார்த்தையா? ஏங்க அதுக்கு அளவு இருக்குங்க. அவனா கை வைப்பா, நாகரிகம் இருக்கு. அந்த தன்மானம் மட்டும் நான் போயிட்டேன். அதுதானே என் நாடு, அவங்க அதானே என் நாடு, கேக்குறாங்க. என் நாடு, என் மக்கள். நான் அப்படி வேலை பார்த்துருக்கேன். நின்னு பேசுறீங்கன்னு ஆதவ் அர்ஜுன் கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனா ஆதவ் அர்ஜுன் என்ன சொல்லியிருக்காருன்னா, இல்ல இங்க இருந்து பேச முடியாது, பிகாஸ் கவரேஜ் எல்லாம் எங்களுக்கு அங்கதான் வேணும், அங்கதான் லைட் வெளிச்சம்லாம் இருக்கு, சோ நாங்க அங்க போய் எந்த ஸ்பாட்ல சொன்னோமோ அந்த ஸ்பாட்ல தான் பேசுவோம்னு சொல்லியிருக்காங்க. அந்த அலைய கொஞ்சோன்னு நினைச்சு பாருங்க. ஒரு நல்ல தலைவர்னா என்ன தெரியுமா பண்ணோம்? அந்த சந்து அது எப்படி இருந்துச்சு பாத்தீங்களா? எல்லாருமே ட்ரோன்ல பாத்துருப்பீங்க. அதுக்குள்ள எதுக்கு நான் கொடுக்கணும், அதுக்கான எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நீங்க கேட்டது ஒண்ணு அதே மாதிரி. சரி, நான் பிளேஸ் வந்து ப்ரோ, இப்போ நம்ம ஒரு 5 பேர், ஒரு 1000 பேர் வச்சு ஒரு ஈவெண்ட் நடத்த போறோம்னு நினைச்சுக்கோங்களேன். அதுக்கு ஏற்ற மாதிரி தானே பிளேஸ் கேட்போம். காவல்துறையும் என்ன நினைக்கும்? சரி 1000 பேர் தானே வருவேன்னு சொல்றாங்க, ஒரு 2000 பேர் மேக்ஸிமம் ஒரு 3000 பேர் வருவாங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி பிளேஸ் அலோகேட் பண்ணுவாங்க. 5 லட்சம் பேர் வருவாங்க, சொல்லி பர்மிஷன் கேட்டா கொடுப்பாங்க காவலர். ஏன் மாநாடுலாம் அப்படிதானே பெர்மிஷன் கொடுத்தாங்க? மாநாடு வேறனா இது நீங்க கேட்கணும். நீங்க அவர் மாவட்ட செயலாளர் கொடுத்த லெட்டர்லயும் அவனாங்க மாநாடுன்னு சொல்றான், நீங்க தூக்கிட்டு போய் அந்த ரோட்ல குத்துறீங்க. நான் கேள்வி கேட்பேன். பட் நீங்க கேட்டது 10,000 பேருன்னு கேள்வி கேட்டிருக்கீங்க. 10,000 பேருன்னு கொடுத்துருக்கீங்க. அவங்க போலீஸ் வந்து ஒரு எஸ்டிமேஷன் போடும். சரி இவங்க 10,000 கேட்கறாங்க, ஒரு பிளஸ் ஆர் மைனஸ் ஆனாலும் ஒரு 15,000 இல்ல 20,000. ஓகேவா? 20,000க்கு அந்த இடம் தகுதியான கெப்பாசிட்டி. நம்பர் 1, அதனால குத்தாங்க. நம்பர் 2, நீங்க தான் எஸ்டிமேட் பண்ணணும். விஜய்ன்றவர் இவ்வளவு பெரிய பவர், கரூருக்கு நம்ம இவ்வளவு கிரௌட் அரேஞ்ச் பண்றோம், இவ்வளவு பொதுமக்கள் வருவாங்க, அதுவும் சனிக்கிழமை லீவு நாள் வருவாங்கன்னு எஸ்டிமேட் பண்ணி நீங்க என்ன சொல்லிருக்கணும்னா, சார் எங்களுக்கு அந்த ரோடு பத்தாது, எங்களுக்கு பெரிய ஓப்பன் கிரவுண்ட் வேணும் அப்படின்னு நீங்க கேட்டு டிஎம்கே தரலனா நானே வந்து டிஎம்கே கொடுத்தேன். சரி ஓகே, நாங்க கரூர்ல போலீஸ்க்கு தெரியாதா இந்த இடத்துல வந்து இவ்வளவு போலீஸ் காப்பு, விஜய்க்கு வந்து இவ்வளவு போலீஸ் தேவைன்னு தெரியாதா? குட் क्वेश्चन. கரூர்ல தான் அதிகமான போலீஸை அலோகேட் பண்ணிருக்காங்க. நாமக்கல்ல கம்மி, திருச்சியில கம்மி, அரியலூர்ல கம்மி, நாகப்பட்டினத்துல கம்மி, திருவாரூர்லயும் கம்மி. எல்லாமே 500க்கு கீழே உள்ள போலீஸ். 27,000 பேருக்கு 500 பேர்னா இப்ப நீங்க கேட்டது 10,000. திருப்பி நான் சொல்றேன். சரி ஓகே, 10,000 நான் கேட்டது 10,000. காலையில 7 மணிக்கே வந்துட்டாங்க. 7 மணிக்கு சாயந்தரம் 7:30க்கு தான் வந்தார் விஜய். அப்போ கூட்டம் சேரும்போது இது யாரோட தப்பு? இது யாரோட? நான் முதல் காலையில 7 மணி நான் முதல் கேள்வி முடிச்சுக்கிறேன். ஓகேவா? காலையில இருந்து நிக்கிறாங்க. அப்போ போலீஸ் இருக்க கூட்டம் அதிகமாகும் போது அப்போ போலீஸ் பாதுகாப்பு இன்னும் ஜாஸ்தி பண்ணலாம்ல, ஏன் பண்ணல? சரி, குட் क्वेश्चन. நான் இப்ப அதுக்கு பதில் சொல்லிடுறேன். இவங்க ப்ரொடெக்ஷன் கேட்டது மீட்டிங் எப்போ நடந்தா 3 மணி டு 10 மணிக்குள்ள மாவட்ட செயலாளரே லெட்டர் கொடுத்திருக்காரு. ஆனா இவங்க ட்வீட் என்ன போட்டாங்கன்னா 12 மணிக்கெல்லாம் விஜய் வந்துருவாருன்னு போட்டாங்க. நான் கரூர் இன்சிடென்ட் பேசுறேன். நாமக்கல் இன்சிடென்ட் பெரிய இன்சிடென்ட். ட்வீட் எப்போ போட்டாங்கன்னா 8:45 வந்துருவாருன்னு ட்வீட் போட்டாங்க. ஆனா அவர் வந்தது என்னன்னா 2:30 மணி. நீங்க எப்படி ஆக்சுவலா கேள்வி கேட்கணும்னா, இதே எடப்பாடி பழனிசாமி டூர் போறாரு, அன்புமணி போறாரு, ஒரு 9 மணின்னு சொன்னாங்கன்னா மிஞ்சி போனா 9:30க்குள்ள வந்துருவாங்க. இவ்வளவுதான். நம்ம ஒரு அரசியல் தலைவரா விஜய் என்ன பண்ணி இருக்கணும்னா, நம்ம கொஸ்டினை ஃபுல்லா கவர்மெண்ட் மேலே திணிக்க கூடாது. கொஞ்சம் இந்த சைடுக்கா திரும்பி, விஜய் சார் 8:45க்கு வரேன்னு சொன்னீங்களே, 2:30 மணி. அங்க கொஞ்சம் குழந்தைங்கள்லாம் நினைச்சு பாருங்க, பெண்கள்லாம் இருக்காங்க, அவரோட ரசிகை தான். இவங்கெல்லாம் நாளைக்கு ஓட்டு போடுறவங்க எல்லாம் மாறணும். ஒரு 8 மணிக்கு வர வேண்டியவன் அவன் வந்து நைட்டே வந்துடுறான். இது நைட்டு 12 மணிக்கு வந்து வெயிட் பண்ணிருக்கான். அவனுக்கு நீங்க 2:30 மணிக்கு வரீங்க. அப்ப அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸை ஈவெண்ட் ஆர்கனைசர் பண்ணணுமா இல்ல கவர்மெண்ட் பண்ணணும்? கவர்மெண்ட் தான் பண்ணணும். ஈவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்றவங்க தான் பண்ண. அவங்களுக்கு தண்ணி பாட்டில் இங்க பாருங்க, அந்த கண்டிஷன்ஸ் கொடுக்குறாங்கல்ல, போலீஸ் 21 கண்டிஷன்ஸ் போடுறாங்க பாத்தீங்களா, அந்த 21 கண்டிஷன்ஸை நீங்களே கேளுங்க, கேட்டு வாங்குங்க. ஏன் போலீஸ் அந்த கண்டிஷன் போடுதுன்னா, இது நீங்க பண்ணணும், இது நாங்க பண்ணணும். கவர்மெண்ட் நிகழ்ச்சிக்கு தான் கவர்மெண்ட் ஃபண்ட் பண்ணணும். யார் கட்சி மீட்டிங் நடத்தினாலும் இன்னொன்னு என்னன்னா, அவர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு இது சிபிஐக்கு மாத்தலாமா எப்படி மாத்தலாமா அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கப்புறமா தான் அவர் இந்த வீடியோவே ரிலீஸ் பண்ணிருக்காரு. ஆமா, அதுக்கப்புறமா தான் இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணிருக்காரு. So maybe someone is at the background of. அதே மாதிரி பிஜேபி ஃபுல் சப்போர்ட் இருக்கு. பிஜேபில அண்ணாமலை தமிழிசை சௌந்தரராஜன் 2021லயே ஒரு மெமரண்டம் கொடுத்தாங்க, நைட்ல போஸ்ட்மார்ட்டம் பண்ணலாம்னு. when this kind of tragedy happens. So எல்லா பப்ளிக் எல்லா பாடிஸ் எடுத்து வந்து எதுக்காக ஆச்சரியல இடம் பத்தி
ப்ரோ 40 பேர் அந்தந்த ஒன்னு தெரிஞ்சுக்கோ, 40 பேர் எடுத்து இடம் பத்தாதுன்றது நெக்ஸ்ட் அந்த குடும்பங்கள் வந்து தேடிட்டு இருக்கும். நீ ஒன்னு தெரிஞ்சுக்கோ, அவ்வளவு கூட்டத்துல சில பேர் வந்து ஆக்சுவலா காணாம போயிருப்பாங்க. மேபி அவர் இன்மேட்டு கால் பண்ணலாம். இப்போ ஒண்ணு நான் இதுலயும் சொல்லிக்கிறேன், அஜித் வந்து இறந்து போனாரு தெரியும்ல, அந்த கஸ்டடியில் பேச்சுல கிடையவே கிடையாது. அங்கேயும் போய் அரசியல் பேசுறாரு. அப்புறம் எப்படி ஒரு நாட்டுக்கான தலைவனாக மாற முடியும்? அவரு கிடையவே கிடையாது, ஒத்துக்க முடியாது இதெல்லாம். இல்ல ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நேத்து அவர் வெளியிட்ட வீடியோ வந்து பாத்தீங்கன்னா அவருடைய ஆதங்கம் தான் இருக்கணும். கரெக்டா? ஒரு 41 குடும்பம், எத்தனை குடும்பம்? 41 குடும்பம் தத்தளிச்சிட்டு இருக்கு. அதுக்கு வெளியிடுற ஒரு வீடியோல எங்கன்னா ஒரு இடத்துல சாரி மன்னிச்சிடுங்க, ஏதோ ஒண்ணு நடந்து போச்சு, அசம்பாவிதம். இப்ப கூட எங்க பாருங்க, விஜய் தான் முழுக்க காரணம் நான் சொல்ல, யூ ஆர் ஆல்சோ ஒன் ஆஃப் த காரணம் இல்ல. அப்ப அட்லீஸ்ட் அதுக்கு ஒரு சாரின்ற ஒரு வார்த்தை இருக்கணுமா இல்லையா? எங்கன்னா ஒரு இடத்துல ஏங்க அவர் ஃபீல் பண்ணி பேசிருந்தா எதுனா இருந்துச்சாங்க? நான் வந்து சனிக்கிழமை போன, ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லா வெளியில வரல, விஜய் சாப்பிடல, விஜய் தூங்கல. நீ சாப்பிடலையா? நீ தூங்கலையா? இந்த வீடியோ வெளியிடுறதுக்கு கிட்டத்தட்ட 72 ஹவர். அதுவும் இந்த வீடியோ வெளியிடுறதுக்கு எங்க தெரியுமா போயிட்டு வந்தாரு? போய் யாரையோ சந்திச்சுட்டு, அது யாருன்றது இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு தெரியும். சந்திச்சுட்டு சொன்னாரு பாருங்க, குருமூர்த்தியை சந்திச்சாருன்னு சொல்றாங்க. குருமூர்த்தியை சந்திச்சுட்டு அவரு கிரீன் சிக்னல் காட்டின உன்ன. அப்போ இந்த கட்சியை இயக்குறது யாருன்னு நீங்களே கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. கிரீன் சிக்னல் காட்டின உன்ன இவங்களுக்கு ஆதரவு யார் யார் தரா பாருங்க. அண்ணாமலை வந்து ஆதரவு தெரிவிக்கிறாரு, தமிழிசை ஆதரவு தெரிவிக்கிறாங்க, வானதி சீனிவாசன் ஆதரவு தெரிவிக்கிறாங்க, நிர்மலா சீதாராமன் ஆதரவு தெரிவிக்கிறாங்க, அனுராக் தாக்கூர் ஆதரவு தெரிவிக்கிறாரு, ஏமா மாலினி ஆதரவு தெரிவிக்கிறாங்க. யார் இந்த ஆதரவு தெரிவிக்கிற ஆட்கள்லாம் யாரு? எல்லாம் பிஜேபிங்க. பூனைக்குட்டி வெளியில வரல, அணில் குட்டிங்களா வெளியில வந்திருக்காங்க. பிஜேபிக்கு என்ன வேலை? பிஜேபிக்கு ஏங்க 41 பேர் செத்து இருக்கான். நீங்க போய் அந்த நடிகரையோ யாரையோ குற்றம் சாட்டுவீங்களா? உட்காந்துக்கிட்டு அவருக்கு ஆதரவு கரம் நீட்டுவீங்களா? நீங்க சொல்லுங்களேன். அந்த 41 குடும்பம் இப்ப எவ்வளவு பெயின்ஃபுல்லா இருக்கும், எவ்வளவு கஷ்டத்துல இருக்கும். எங்கன்னா ஒரு இடத்துல எங்க இன்சிடென்ட் நடந்து போச்சு, ஏதோ எங்க மேலயோ தப்பு இருக்கும்னு நினைக்கிறேன், மன்னிப்பு என்ன ஆயிடு போற? இப்ப மன்னிப்பு கேட்கறதுல என்ன ஆயிடு போற? எதனா குறைய போதா? அங்க உட்காந்துக்கிட்டு டயலாக பேசிக்கிட்டு என்னமோ சிஎம் சார் பழி வாங்கணும், உன்னை பழி வாங்கணும்னா எப்பயோ தூக்கி அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. இந்த சிஎம் சார் கிட்ட தான் நீ போய் ஃபர்ஸ்ட் எப்படி தெரியுமா நின்னுந்த? ஐயான்னு போய் நின்னுந்த. நான் சொல்லிட்டேன் ஒன்னே ஒன்று இப்போ சொல்றேங்க, உங்க எல்லாருக்கும் முன்னாடி சொல்றேன், ஸ்டாலின் வேஸ்ட், ஜெயலலிதா மேடம் தான் பெஸ்ட். இதே ஜெயலலிதா மேடம் இப்போ இருந்திருந்தால் இந்நேரத்துக்கு ஜெயில் கம்பியை எண்ணிட்டு இருப்பாரு விஜய். ஜெயில் கம்பியை கரூரை விட்டே தாண்டி இருக்க முடியாது, அங்கேயே அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க உண்மையிலே. ஆனா ஸ்டாலின் உட்காந்துக்கிட்டு இந்த பாவம் பரிதாபம் பார்த்துக்கிட்டு சரி விஜய் எதுக்கு இவர் அரெஸ்ட் பண்ணணும்னு யோசிச்சுன்னு இருக்காரு பாருங்க.